செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 1:17 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 3:14 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய நாமயுகம் சாத்தியம் நாமயுகம், மணிசைகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்டயம் சேரும்போது மரண யோகம். ஆகிய இன்றைய தினம் பகல் 3:14 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் லக்ஷ்மி ஹயக்கிரவரை வணங்கினால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் பெருமாளுக்கான உபசரணைகள் பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரமாக இருந்து சுபமுகூர்த்த தினமாக இருப்பதனால் இன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு முதனாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். பூமிடுத்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு ஏற்ற தினம். விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சுட்டு விழா நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு பல இடங்களிலே திருமணம் செய்ய மாட்டார்கள். சிலருக்கு சம்பிரதாயம் இருப்பவர்கள் மாத்திரம் இன்றைய தினம் திருமணங்கள் செய்யலாம். அன்னப்பிராசனம், முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விஷ்ணு ஸ்தலங்களில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வீடு கட்ட புதிய பிளான் போடுவதற்கு, ஹோம சாந்திகள் செய்வதற்கு, அதாவது சாந்தி பரிகாரங்கள், உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, கடன் தீர்ப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருப்பதற்கு இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதன் பிறகு நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13/4/2026 திங்கட்கிழமை ஏகாதசி திதி. திங்கள் ஏகாதசி திதி இரவு 1:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. திங்கட்கிழமை மாலை 4:03 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். சுபம் நாமயுகம், பவ கர்ணம். நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சதயமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் செய்வதற்கு, அதாவது விவாகங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு பாப விமோசனி ஏகாதசி, பாபங்களை போக்கக்கூடிய ஏகாதசி என்று பொருள். ஆகவே தோஷ பரிகாரங்கள் அனைத்தும் செய்வதற்கு பதிலாக அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தாலே பாவங்கள்லாம் நசிந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, வியாதிசுகள் மருந்துண்பதற்கு, விவகாரம் 2 பேருக்குள் ஏதாவது விவகாரம் தான் அதை பேசி முடித்துக் கொள்வதற்கு, தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் திங்கட்கிழமையும் ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. ஆக இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் இந்த 2 நாட்கள் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த தினம் பாப விமோசனி ஏகாதசியாக திங்கள் இருப்பதனால் எந்த விதமான பாபங்கள் இருந்தாலும் நசிவதற்காக அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்து 11 தீபங்கள் வைத்து 11 முறை வலம் வருவது மிக சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான பராப வருஷம் செவ்வாய்க்கிழமை என்று பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:32 மங்களகரமான பராப வருஷம் பிறக்கிறது. பராபவ என்றால் அருள் தோற்றம் என்று பொருள். அருளை ஏற்படுத்தக்கூடிய நாள், அதாவது அந்த வருடம் என்று பொருள். ஆகவே இறை வழிபாட்டிற்கு ஏற்ற உகந்த வருடம் இந்த வருடம். அதுவும் முக்கியமாக இந்த வருடம் குரு உச்சத்திற்கு போகின்ற வருடம். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக விரதங்கள் இருப்பதற்கு, மருந்து உண்பதற்கெல்லாம் இந்த வருடம் ஏற்ற வருடமாக இருக்கிறது.
இந்த பராப வருடத்தில் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி, பராப வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 12 மணி 12 நிமிடம் வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரோதசி திதி. செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம், மாலை 4 மணி 6 நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சுப்ரம் நாமயுகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் பூரட்டாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் மரணயுகம். ஆகவே சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றினம் தமிழ் வருடம், மங்களகரமான தமிழ் வருடம் காலை 9:32 பிறக்கிறது. ஆகவே அன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பிற்கான பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நேரம் என்றால் 10:30 பிறகு பூஜைகள் செய்ய வேண்டும். தமிழ் வருட பிறப்பு பூஜை என்பது காலை 10:30 பிறகு 12 மணிக்குள் நீங்கள் தமிழ் வருட பிறப்புக்கான பூஜைகள் செய்யலாம். கனி வகைகள், கண்ணாடி, புது கண்ணாடி கனி வகைகள் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த தமிழ் வருட பிறப்பன்று ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பும் புது பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த தமிழ் வருட பிறப்பன்று புது பஞ்சாங்கம் வைத்து அவசியம் அனைவரும் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் சைத்திர விஷு புண்ணிய காலம், ஆக விஷு கனி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு கனிகளை வைத்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேஷ ரவி காலை 9:32 சூரியன் 9:32 மேஷ ராசிக்கு செல்கிறார். ஆகவே அந்த நேரம்தான் புதிதாக வருடம் பிறக்கிறது. அன்றைய தினம் சூன்ய திதி, வருடாந்த திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் மிருத்தி என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்கள் அனைத்தும் செய்யலாம், ஆனால் சுபகாரியங்கள் சித்திரை 1ஆம் தேதி விளக்குவது நல்லது. அதுக்கப்புறம் புதன்கிழமை சித்திரை மாதம் 2ஆம் தேதி, அதாவது பராப வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 15/4/2026 புதன்கிழமை. புதன்கிழமை என்று இரவு 10:31 வரை திரோதசி திதி, அதன் பிறகு சௌர்தசி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 3:22 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். பிராமியம் நாமயுகம், கரசி கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் பூரட்டாதியும் சேரும்போது அமிர்த யோகம், புதன்கிழமையும் உத்திரட்டாதியும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய மத்ஸ்ய ஜெயந்தி, பெருமாள் மத்ஸ்யமாக அவதாரம் செய்த தினம், அதாவது மீனாக அவதாரம் செய்த தினம். அன்றைய தினத்திலே மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரிக்கான விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். புதன்கிழமை என்று விரதம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் பிரதோஷம், அன்றைய தினமே பிரதோஷம் வருகிறது. பிரதோஷம் மாலை நேரத்தில் வருகிறது. மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் அன்றைய தினம் இரவு முழுதும் கண்விர்த்து சிவராத்திரிக்கான பூஜைகள், அதாவது மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கூட இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சூன்ய திதி என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் மத்ஸ்ய ஜெயந்தியாக புதன்கிழமை இருப்பதனால் அன்றைய தினம் மத்ஸ்ய அவதாரம் இருக்கின்ற கோயில்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை மத்ஸ்யமாக பாவித்து அவரை நாம் வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு அன்றைய தினம் வணங்கினால், அதாவது மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வேதங்களை காப்பார் என்று இருக்கிறது. அந்த வேதங்களை காப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த மத்ஸ்ய அவதாரம். அதுவும் புதன்கிழமை பூரட்டாதியிலே வருவது மிகவும் சிறப்பானது. புதன்கிழமை இந்த மத்ஸ்ய ஜெயந்தி வருவதனால் அன்றைய தினம் மத்ஸ்ய ரூபமாக பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 4 வேதங்களும் அறியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை பராப வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி, ஏப்ரல் 16/4/2026 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று இரவு 8:11 வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 1:59 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். மகேந்திரம் நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதையும் ரேவதியும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். அது வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிவஸ்நானம், சிவபெருமான் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி. ஆகவே வியாழக்கிழமை என்று எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருந்து அங்கே புனித நீர் ஓடுகிறதோ, அதாவது புனித ஆறு ஓடுகிறதோ அல்லது புனித குளம் இருக்கிறதோ அங்கே சென்று சிவபெருமானை நினைத்து நாம் ஸ்நானம் செய்தால் சகல தோஷ நிவர்த்தி, பாவங்கள் நசியும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் போதாயன அமாவாசை. இந்த போதாயன அமாவாசை என்பது கிருஷ்ண பகவான்
கண்டுபிடித்த அமாவாசை. ஆகவே இந்த போதாயன அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் விடுவதும் மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமை போதாயன அமாவாசை வருவதனால் அன்றைய தினம் போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் தர்ப்பணம் விட வேண்டும். மற்றவர்கள் வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கான விரதம் வெள்ளிக்கிழமை இருக்கலாம். அன்றைய தினம் தனிய நாள் என்றால் அன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தனிய நாள் தோஷம் காலை 7:30 வரை மட்டும் இருக்கிறது. அதன் பிறகு கிடையாது. அன்றைய வைத்திருந்த சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஏப்ரல் 17/4/2026 வெள்ளிக்கிழமை என்று மாலை 5:21 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதமை திதி. வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் பகல் 12:02 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை வைத்திருதி. அதன் பிறகு விஷ்கம்பம் நாமயுகம். சதுஸ்பாத கரணம். நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் ரேவதியும் சேரும்போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமை அசுனியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 12:02 வரை சித்தியோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசைக்கான விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிண்டபித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யாகம் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பிருகு ரேவதி. வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மற்ற தினங்களை விட அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு மிக அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக அம்பாள் வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினம். மேலும் ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கும், ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை ரேவதி சேருவது மிகவும் சிறப்பு. என்றால் வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கிரனுக்கான நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கத்தை சொல்வார்கள். அங்க ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இரண்டும் வெள்ளிக்கிழமையும் ரேவதியும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கும், அல்லது உங்கள் ஊரிலேயே ரங்கநாதர் கோயில் இருந்தால் ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கும், அல்லது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை பராப வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி ஏப்ரல் 18/4/2026 சனிக்கிழமை என்று பகல் 2:11 வரை பிரதமை திதி. அதன் பிறகு துதிய திதி. சனிக்கிழமை அசுனி நட்சத்திரம் காலை 9:42 வரை அசுனி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். பிரீதி நாமிகம் பவகரணம் நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் சனிக்கிழமை சேரும் போதும் பரணியும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று அதாவது 18ஆம் தேதி சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைக்கும் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்றனும். இஷ்டி என்றால் பொதுவாக புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள். நம்முடைய காமத்தை ஆசையை தீர்ப்பதற்காக தெய்வ வழிபாடு செய்வதற்கு, மேலும் அக்னி வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனும். ஆகவே உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கும் யாகங்கள் இஷ்டி யாகம் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம். அன்றைய தினம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால், சனிக்கிழமை இந்த சந்திர தரிசனம் செய்தால் கண்டிப்பாக ஆயுள் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் வைசாக மாதம் அன்றைய முதல் கொண்டு ஆரம்பிக்கிறது. வைசாக மாதம் என்பது தெலுங்கு மாதம். அந்த தெலுங்கு மாதம் சனிக்கிழமை முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் வைசாக ஸ்நானம் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வைசாக ஸ்நானம் ஆரம்பம் என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு நீர்நிலைகளுக்கு சென்று, அதாவது நதிகள் ஓடும் இடங்களுக்கு சென்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு சில மாதங்கள் தான் மிக நல்லது. அதில் இந்த வைசாக மாதம் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் 18 முதல் 30 நாட்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, முக்கியமாக நீர்நிலைகள் என்றால் புனித ஆறுகளுக்கு சென்று அந்த ஆற்றங்கரையிலே அல்லது அங்கே ஆற்றங்கரைகள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட களத்தர் தோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது புத்திர தோஷமோ எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கும் பரிகாரங்கள் செய்வதற்கு அந்த 30 நாட்கள், அதாவது வருகின்ற சனிக்கிழமை முதல் 30 நாட்கள், அதாவது வைகாசி அமாவாசை வரை நல்ல தினமாக அமைந்திருக்கிறது.
இந்த தினங்கள்ல தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் சனிக்கிழமை சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாயத சோத்த பாரணம், துவாதசநாம பஞ்சனம், ஆபத்துதாரண சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாரணம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சோத்திர பாரணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.